நம்மோட உடம்புல உள்ள ரத்தத்தோட அளவை அதிகரிக்க செய்கிறதுல முக்கிய பங்கு பீட்ரூட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த பீட்ரூட் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக போகலாம். பீட்ரூட் நல்ல கலரும் இனிப்பு சுவையும் கொண்ட ஒரு வேர் காய்கறி. பொதுவாக பீட்ரூட் அப்படின்னாலே இனிக்கும் என்பதால் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பெரியவங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஏராளமான ஊட்டச்சத்து விளக்கமான தகவல்களை நம்ம முழுமையாக பார்க்கலாம். பீட்ரூட்டை மற்ற சமயங்களில் சாப்பிட்றத விடவும் குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பீட்ரூட் ரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். பீட்ரூட்டில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. மிக குறைந்த அளவு கலோரிகள் தான் பீட்ரூட்டில் இருக்குது. 150 கிராம் பீட்ரூட்டில் வெறும் 58 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவங்களுக்கு அல்சர் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி அல்சரால் அவதிப்படுறவங்க பீட்ரூட்டை தங்களோட உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். தினமும் சாப்பிட தேவையில்லை. வாரத்தில் 3 நாட்கள் பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு தேன் சேர்த்து கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அல்சர் விரைவில் குணமாகுது. சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடல் உறுப்புகளில் இருக்கும் நச்சுக்களை நீக்குவதற்கும் உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்தவும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வாக இருக்கும். மாதத்தில் 4 நாட்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வதால் உடல் உறுப்புகள் சுத்தமடையுது. பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்புச்சத்து, வைட்டமின் B1 அதிகமாக இருப்பதால் இது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் செய்யுது. பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து குடித்தா சுவையும் கூடும். பச்சையாக பீட்ரூட்டை மெல்லிய துண்டுகளாக நறுக்கியும் அதில் எலுமிச்சை சாற்றில் தொட்டும் சாப்பிடலாம். சருமத்தில் தீக்காயங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் சருமத்தில் புண், கொப்பளங்கள் ஆகியவை உண்டாகும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும். அப்படி ஏற்படும் தீக்காயங்கள் கொப்பளங்களுக்காக மாறாமல் இருக்கவும் காயங்கள் எரிச்சலை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காகவும் பீட்ரூட்டை பயன்படுத்தலாம். தீக்காயம்பட்ட இடங்களில் பீட்ரூட் சாறை தடவி வந்தால் அது காயம்பட்ட இடங்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் இருக்கும். பீட்ரூட்டில் பீட்டாலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருப்பதால் நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை தீர்க்க உதவுது. குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகிற அலர்ஜியை போக்கவும் இது உதவுது. நீரிலக்கரையும் நார்ச்சத்துக்கள் பீட்ரூட்டில் அதிக அளவில் இருக்குது. அதனால் ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யுது. பெருங்குடல் நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்துக்கொள்ளும். பீட்ரூட்டில் இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு. இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதுனால ரத்தத்தில் சரியான அளவு ஹீமோகுளோபின் இருக்கும். இதனால் உள்ளுறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் விநியோகம் சிறப்பாக இருக்கும். இரும்புச்சத்து நிறைந்த இந்த பீட்ரூட் உங்களை உள்ளிருந்து பலமாக வச்சிருக்கும். பெருங்குடலில் இருக்கக்கூடிய நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்துக்கிட்டு பெருங்குடலை சுத்தமாக வச்சுக்க உதவுது. பீட்ரூட் அதிகமாக சாப்பிட்றப்ப மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்றவை உண்டாக வாய்ப்பு இருக்குது. பீட்ரூட்டில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருப்பதால் மற்ற உணவுகளில் உள்ள கால்சியத்தை உடல் உறிஞ்ச சற்று சிரமமாக உண்டாகும். இது சிறுநீரக கற்களை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருப்பதால் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது வயிற்று வலி உண்டாகும் வாய்ப்புகளும் வரும். அதனால் எந்த பொருளையுமே நல்லது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. நம்ம தேவையான அளவு சாப்பிட்டு நம்ம உடல்நிலையை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். பீட்ரூட் சந்தைகளில் எந்த நேரத்துலையுமே எப்போ தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். அதனால் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தேவைக்கேற்ப வாங்கி வாரத்துக்கு 2 முறை அதை சாப்பிட்டு வந்தாலே நம்ம உடம்புல எக்கச்சக்க நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இதுபோல் நம்ம சேனலில் சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்க விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.